வணக்க நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, பிரிட்டிஷ் நோட்லேருந்து பார்த்திங்கன்னா ₹1 நோட்லேருந்து ₹1000 நோட்டு வரை பார்த்திங்கன்னா, பிரிட்டிஷ் காலகட்டத்து நோட்டை தான் பார்த்துருக்கோம். இது ஒரு டிஸ்பிளே தான் நம்ம வச்சுருக்கோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு எக்ஸிபிஷன் டிஸ்பிளே தான் நம்ம வச்சுருக்கோம். இது எல்லாமே சேல்ஸு தான் கொடுத்துருக்கேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, 5ஆம் மன்னராட்சி அவரோட ஆட்சி காலகட்டத்தில் இந்த ₹1 நோட்டு வந்து பார்த்திங்கன்னா அடித்து வெளியிட்டிருப்பாங்க. அவரோட ஃபோட்டோ போட்டு இந்த நோட்டெலாம் 1935 காலகட்டத்தில் வெளியிட்டிருப்பாங்க இந்த நோட்டு. அடுத்த நோட்டு பிரிட்டிஷ் ஜார்ஜ் 6 நோட்டுங்க. இது 1937 அடிச்சிருப்பாங்க. ₹10 1937 இது மாதிரி பிரிட்டிஷ் நோட்டு எல்லாமே. இது எல்லாமே சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ₹100 நோட்டு பிரிட்டிஷ் நோட்டுங்க. இது எல்லாமே இதே மாதிரி இந்த நோட்டும் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் நோட்டு ஜார்ஜ் 6 வந்து பார்த்திங்கன்னா ₹10 நோட்டு ரெண்டு நோட்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் நோட்டாக கொடுத்துருக்கோம். சிடி தேஷ்முக் வந்து பார்த்திங்கன்னா 2 கையெழுத்துமே 2 நோட்டுமே சிடி தேஷ்முக் தான். அதாவது 5ஆம் ஜார்ஜுக்கு 6ஆம் ஜார்ஜுக்கு, அதாவது 5ஆம் ஜார்ஜ் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா சைடு முகமாக இருக்கும். 6ஆம் மன்னராட்சி ஃபோட்டோ வந்து நேரு முகமாக இதில் போட்டிருக்கும். இதில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதில் ஒரு 70-80 வருஷம் கடந்தாலும் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா பழமை மாறாமல் நல்ல கண்டிஷனாக, அதுக்கு நோட்டு தேய்மானம் இல்லாமல் சூப்பர் கண்டிஷனில் வச்சுருக்கோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் சி ரெங்கராஜ் கையெழுத்து போட்டிருப்பார். பிங்கிஷ் நோட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நோட்டு நல்ல கண்டிஷனில் வச்சுருக்கோம். அடுத்து வந்து மேட்டூர் டேம் ஐயங்கார் ₹100 பெரிய சைஸ் நோட்டுங்க. மேட்டூர் டேம் போட்டிருக்கோம். பெரிய சைஸ் நோட்டு. பிரிட்டிஷில் வந்து பார்த்திங்கன்னா ஜார்ஜ் 6 வந்து இது வந்து சைடு முகமாக இருக்கும். ₹100 நோட்டு. ஜேபி டெய்லர் கையெழுத்து போட்டிருக்க சைடு முகமாக இருக்கும் இந்த நோட்டு. அதே அடுத்த நோட்டு வந்து பார்த்திங்கன்னா 1950 வெளியிட்டிருப்பாங்க. ஐயங்கார் கையெழுத்து போட்டிருக்கோம். 2 ஏனை நிற்கிற மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்ட படத்துலலாம் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஐயங்கார், அதாவது இது வந்து மேட்டூர் டேம் நோட்டு போட்ட நோட்டு தான். இது பெரிய சைஸ் நோட்டு. இதெல்லாம் வந்து 1940 யூஸ் பண்ண ஜார்ஜ் 6 சைடு முகம். அதாவது பர்மாவும் இந்தியாவும் ஒன்றா இருக்கும்போது பிரிட்டிஷ் காலகட்டத்தில் இந்த பஞ்சு மார்க் இருந்தால் பர்மாவில் யூஸ் ஆகுங்க. இந்த நோட்டு எல்லாமே பழமை மாறாமல் நல்லா இருக்குது. இந்த நோட்டு வந்து பார்த்திங்கன்னா 1 சைடு நம்பர் தான் இருக்கும். 1 சைடு நம்பர், அதாவது பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் அடிச்சிருக்காரு. ஃப்ரண்டில் மட்டும் தான் 1918 இந்த நோட்டு அடிச்சிருக்காங்க. ₹10 நோட்டு எந்த அளவுக்கு பெரிய சைஸாக இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 100 வருஷத்துக்கு மேலே தாண்டி வந்துருச்சுங்க. இன்னமும் பழமை மாறாமல் நல்ல கண்டிஷன், டேமேஜ் இல்லாமல் சூப்பராக இருக்குது. இதெல்லாம் பார்க்குறதே இன்றைக்கி பெரிய விஷயம். இன்றைக்கி தலைமுறையில் சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. இந்த நோட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜார்ஜ் 6 வந்து பார்த்திங்கன்னா ஃபைல், அதாவது ₹10 நோட்டு. ஜேபி டெய்லர் கையெழுத்து போட்டிருக்க ₹10 நோட்டு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர் நோட்டு தான். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதே பெரிய ரேர் நோட்டு தான். ₹10, அதாவது ஐயங்கார் கையெழுத்து போட்ட அதாவது வந்து பார்த்திங்கன்னா அரபிக் கண்ட்ரிக்காக போகிறதுக்காக 1951 இந்த நோட்டெலாம் ஸ்பெஷலாக அடித்து வெளியிட்டிருப்பாங்க. இந்த நோட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஆல்பத்தில் இருக்க இந்த ஃபைலில் இருக்க எல்லாமே பிரிட்டிஷ் நோட்டு தாங்க. சூப்பர் கண்டிஷனில் வச்சுருக்கேன். எல்லாமே நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் சேல்ஸ் தான் கொடுத்துருக்கேன். நம்ம கடை எங்கேன்னு பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி அரவிந்தா ஆசிரமத்துக்கு ஆப்போசிட்டில் தான் ரெகுலர் கடைங்க. எது வேணாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாங்க. நம்மள்ட்ட இந்த மாதிரி நோட்டு வாங்குறது விற்கிறது எல்லாமே இருக்குதுங்க. எந்த நோட்டாக இருந்தாலும் சரிங்க. பழைய காலத்து பிரிட்டிஷ் நோட்டு எதுவாக இருந்தாலும் நம்ம வாங்குறது விற்கிறது ரெண்டுமே இருக்குது. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.